இப்போ நம்ம சிந்து நாகரிகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியா வெள்ளைக்காரன் உள்ள வந்த பிறகு இந்தியர்கள் வந்து நாகரிக வளர்ச்சி அடையாதார்கள், அதாவது வந்து ஒயிட் மேன்ஸ் பர்டன், வெள்ளைக்காரர்களுடைய சுமை அப்படின்னு ஒரு தியரியே இருந்துச்சு. ஏன்னா இவங்களாம் காட்டு மிராண்டிகள், இவர்களை வந்து நாகரிக மனிதர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரயில்வே ரோடு போடுறாங்க. ரயில்வே தண்டவாளம் இருக்கு இல்லையா, ரயில்ஸ், ஓகே. ஸோ அது போடும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு மாகாணங்களில் போடும்போது அங்கங்கே பெரிய ஒரு மேடாக இருக்குது, அதை சமாளி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரயில் போடுறதுக்கு தேவையான செங்கற்கற்கள் தேவைப்படுது. அப்போ பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் செங்கல் நிறைய கிடைக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது தான் சார்லஸ் மேசான் அப்படிங்கிறவர் முதல்ல இந்த இடத்துல ஒரு நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்தியாவுடைய வரலாறு வேத காலத்துல தான் ஆரம்பிச்சு. இப்போ இந்த சார்லஸ் மேசான் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வரலாறு சிந்து நாகரிகத்தை நோக்கி நகர்கிறது. குறிப்பாக முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா அப்படிங்கிறதுனால தொடக்க காலத்திலிருந்து நம்ம அதை ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு நகரம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம், அதாவது வந்து ட்வின் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இரட்டை நகரங்கள், சிந்து நாகரிகத்தினுடைய இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே. ஸோ ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் அப்படின்னு ஆச்சு. அடுத்தது என்னாச்சு, இந்த சிந்து நதி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கிறதுனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம்னு இருந்துச்சு. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது அதனுடைய எல்லைகளை பார்க்கும் பொழுது மேற்கு, அது வந்து பார்த்தோம்னாக்கா மேற்கில் வந்து சுர்கோட்டடா, கிழக்கில் வந்து பார்த்தோம்னாக்கா அலாம் கீர்பூர் எங்க உத்தரப்பிரதேசம், மேலே மண்டா அப்படிங்கிறது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், கீழே தைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. இந்த பகுதிகள் ஏறக்குறைய 12,99,000 சதுர கிலோமீட்டர், ஏறக்குறைய 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் பரவி இருந்ததுனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்னா இது சிந்து சமவெளி, அதாவது வந்து சிந்து நதியினுடைய பகுதியில் மட்டும்தான் கிடையாது இல்லையா. ஸோ இது எங்க இருந்துச்சு, இது இவ்வளோ பெரிய ஏரியாவில் பரவி இருந்ததுனால இதை சிந்து நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம், ஹரப்பாவிற்கு முந்தைய காலகட்டம், இயர்லி ஹரப்பன் பீரியட், மெச்சூர் ஹரப்பன் பீரியட், லேட் ஹரப்பன் பீரியட். அதனால் ஹரப்பாவிற்கு முந்தைய காலம் வந்து ப்ரீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அப்போ ஹரப்பன் நாகரிகம் எங்கேருந்து தோன்றுச்சு, ஹரப்பன் நாகரிகம், ஒரு நாகரிகம் தோன்றுவதற்கான அடிப்படை எப்படி, இந்த நாகரிகம் திடீர்னு வந்துடுமா, வராது. அப்ப இந்த நாகரிகம் தோன்றுவதற்கு காரணமான இடங்கள்லாம் என்னென்ன, அதே போல நன்கு வளர்ச்சி அடைந்த காலகட்டம் எது, அந்த வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து அது டிக்ளைன், அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா ஹரப்பன் நாகரிகம் வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இல்லாமலே போகுது. அதை வந்து லேட் ஹரப்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னாக்கா யாரெல்லாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த ஹரப்பன் நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதில் குறிப்பாக முதல்ல வந்து பார்த்தோன்னாக்கா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஹரப்பன் நாகரிகத்தினுடைய காலத்தை வந்து 3250 2750 வரைக்கும் கிமு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 3250 2750 வரைக்கும் இந்த நாகரிகம் இருந்ததுன்னு சொல்லி 1931 இவர் சொல்றார். ஸோ அடுத்தது வந்து ஃபேர் சர்வீஸ்ங்கிறவர் இதனுடைய நாகரிகம் 2000 கிமு 2000 1500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது 1964 டிபி அகர்வால் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, 2300 1750 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை குறிப்பாக வந்து இதை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. ஸோ 3250 2750 வருடங்களாக இந்த கலாச்சாரம் இருந்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் இந்த சிந்து நாகரிக கலாச்சாரம் இருந்திருக்கும். அதாவது வந்து மெச்சூர்டு ஃபேஸ், இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, இதில் வந்து இந்த மெச்சூர்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த மெச்சூர்டு ஃபேஸ் நாகரிகம், அதாவது வந்து பார்த்தோன்னாக்கா அந்த நாகரிக வளர்ச்சியினுடைய உச்ச காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஹரப்ப நாகரிகத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, அது ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா இந்த ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிறது மற்ற நாகரிகங்கள், இந்த நாகரிகத்தை நம்ம என்ன சொல்றோம், பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன்? அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆர்ட் ஆஃப் மிக்சிங் ஆஃப் மெட்டல், அதாவது வந்து மெட்டலர்ஜி உலோக கலவை இருக்கு இல்லையா, அது தெரியுது. ஸோ என்ன அப்படின்னாக்கா காப்பரையும் ப்ளஸ் வந்து டின், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு என்ன உருவாக்குறாங்கன்னாக்கா பிரான்ஸ் அப்படிங்கிற வெண்கலம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னாக்கா ஏறக்குறைய வந்து சால்கோலித்திக்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த சால்கோலித்திக் செம்பு கற்காலம் பார்த்தோம் இல்லையா, அந்த செம்பு கற்காலத்தில் தான் அதே காலகட்டத்தில் தான் இது வருது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து செம்பு பயன்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பயன்படுத்துகிறாங்க, பிரான்ஸ், செம்பை விட வலிமையாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருந்தக்கூடிய எல்லா சிவிலைசேஷனையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்றோம். சரி, மற்ற நாகரிகங்களிலிருந்து இந்த சிந்து நாகரிகம் எப்படி வேறுபட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப என்னன்னா முதல்ல இது என்ன சொல்றோம், வந்து திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. ஓகே, திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்பு, அதாவது வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங். சரி, சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாகரிகம் இந்த மாதிரி ஒரு செவ்வகமான வடிவில் வந்து அந்த நகரத்தை வந்து திட்டமிட்டு ஸோ அதனுடைய மேல் பகுதியில் வந்து சிட்டாடல் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் வந்து இந்த பகுதிகளில் இந்த மாதிரி சாலைகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து சாலைகள் எப்படி பிரியும், ரைட் ஆங்கிள், அதாவது வந்து 90 டிகிரியில் சாலைகள் வந்து அப்படியே நேர்கோட்டில் இருக்கும். சரியா? ஸோ ரைட் ஆங்கிளில் இதெல்லாம் கட் ஆகும். இப்படி தான் தெருக்கள் வந்து இது இருக்கு. இந்த நகரத்திற்கு வெளியில வந்து பண்ணிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூலி லைன்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா நகரத்தில் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நகரத்துக்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த நகரத்தை முழுவதும் திட்டமிட்டு கட்டிருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு பிளானிங். சரி, இந்த சென்ட்ரலைஸ்டு பிளானிங்க்கு வேற என்னென்னலாம் உதாரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வெயிட் அண்ட் மெஷர்ஸ், எடை கற்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிந்து நாகரிகம் முழுவதும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது என்னது, செங்கற்கள். ஒரே அளவில் செங்கற்கற்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நகரத்தை திட்டமிடுதல் ஒரே மாதிரி இருந்திருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால, அதே போல் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு யூகத்தில் தான் சொல்கிறோம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து அதை நமக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ணுறது, அதாவது வந்து இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அடுத்தது மிக முக்கியமானது என்ன, இந்த மாதிரியான கட்டமைப்பு என்ன கிடையாது, வேற எந்த நாகரிகத்திலும் இல்லை. இதே மெசோபொடோமியாவாக இருக்கட்டும், சுமேரியா, அதே போல் வந்து எல்லோ சிவிலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது இங்கே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன கிடையாது, திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்புங்கிறது கிடையாது. அடுத்தது மிக முக்கியமானது என்ன, கழிவுநீர் மேலாண்மை, ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லாத ஒரு மிக சிறப்பானது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி இதில் கட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த கட்டமைப்பை எப்படி இருக்குன்னா ஒரு சரிவான இதில் இருக்குது. இந்த கட்டமைப்பே வந்து சரிவான இதில் தான் கட்டியிருக்காங்க. அப்போ இங்கே அந்த ட்ரைனேஜ் வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நேராக நகரத்தை விட்டு வெளியில் வரும். அந்த மாதிரி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி செஞ்சுருக்காங்க, சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. ஆள் உள்ள நடந்து போகிற அளவுக்கு இருக்குது. மேலே எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சுக்கூர், இதெல்லாம் முக்கியமானது. சுக்கூர், ஓகே, சுக்கூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு பலகைகள் இருக்குல்ல, சுண்ணாம்பு பாறை இருக்குது, அதை வந்து அப்படியே ஸ்லாப் ஆட்டம் வெட்டி எடுத்துட்டு வந்து இது மேலே போட்டு மூடியிருக்காங்க. சரி, அடைப்புகள் எப்படி நீக்கிறது, அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, மேன் ஹோல்ஸ். இப்போ நம்ம வந்து பாதாள சாக்கடையில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்காக மேன் ஹோல் வச்சுருக்கோம் இல்லையா, அதே போல் ஸோ மனித இறங்குவதற்கான துளை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கழிவுநீர் மேலாண்மை இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா வந்து ஹைஜீன், சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு இதுல இருந்து தெரியுது. இந்த மாதிரி கழிவுநீர் மேலாண்மை அப்படிங்கிறது வேற எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லை. அது இதற்கே உரிய ஒரு சிறப்பு. சரி, இந்த இடத்துல ஒரு நாகரிகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிய வருது? அப்ப எல்லா நாகரிகத்திலும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா பேக்டு பிரிக்ஸ் சொல்லுவாங்க. பேக்டு பிரிக்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, இல்லைனாக்கா சன் ட்ரைடு பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். செங்கலை செஞ்சு சூரிய வெளிச்சத்துல சூரிய ஒளியில
காய வச்சு அதை வச்சு வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான வந்து நாகரிகங்கள் இருந்திருக்கு. சிந்து நாகரிகத்தில் கூட அப்படிதான் இருந்திருக்கு சில இடத்துல. சரியா? குறிப்பாக காளிபங்கர் இடத்துலலாம் சில இடத்துல இந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆனால் இந்த சிந்து நாகரிகத்தில் சுட்ட செங்கற்கல்கள் பர்ன்ட் பிரிக்ஸ், சுடப்பட்ட செங்கற்கல்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னாங்க இங்கே நிறைய மரங்கள் இருக்கு, அதனால அதை வந்து பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, நமக்கு இந்த நாகரிகம் இருந்ததற்கான அடையாளமாக இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்படி இல்லாமல் இந்த சன் ட்ரைடு பிரிக்ஸ், சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச, சூரிய ஒளியில் காய வச்ச செங்கலாக இருந்துச்சுனாக்கா அப்படியே மணலாக போயிருந்திருக்கும். ஸோ இந்த இது முழுவதும் வந்து யூனிஃபார்மிட்டி, சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக என்னென்ன சொல்லலாம், வந்து செங்கல், அடுத்தது வந்து பானைகள், அதுக்கப்புறம் வந்து இலச்சினைகள், சீல்ஸு, வெயிட்ஸு இல்லையா, வெயிட் எடை கற்கள் இருக்கு இல்லையா, ஒரே அளவில் தான் த்ரூ அவுட் இந்த சிந்து நாகரிகத்தில் பயன்படுத்தினாங்க. அதே போல் ட்ரைனேஜ் சிஸ்டம், இது எல்லாமே என்ன சொல்லுதுனாக்கா சிந்து நாகரிகத்தில் ஒரு சென்ட்ரலைஸ்டு அமைப்பு வந்து ஒரு மத்தியிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்களாக இதை நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிந்து நாகரிகத்தினுடைய தெருக்கள். சரியா? ஸோ இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது, வீடுகளில் இது வந்து சாலை, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சாலை. ஓகே, சாலை தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இது இந்த சாலை பகுதி. இது வந்து வீடு இல்லையா, வீடு வந்து எப்படி இருக்குது, வந்து வாசற்படி சாலையை நோக்கி இல்லை, சைடில் தான் இருக்குது இல்லையா. அதே போல் இதுதான் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதி தான் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, வீடுகளை வந்து ட்ரைனேஜ் பைப்போட சேர்த்து இதில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் கட்டமைப்பு. இது எப்படி இருந்துச்சு, ஒரு எலிவேஷன், அப்படி கீழே இருந்து அப்படி மேலே போகுது. ஸோ இந்த பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சிட்டடல், சிட்டடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 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 சுற்றுச்சுவருடைய மதில் சுவருடன் கூடிய ஒரு பகுதி. இது என்னவா இருந்திருக்கலாம், யாரோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கலாம். அதாவது வந்து பார்த்தோன்னாக்கா இனக்குழுக்களுடைய தலைவனாக இருக்கலாம், இல்லை நகரத்தை மேலாண்மை செய்த வணிக குழுவாக இருந்திருக்கலாம், இல்லை அரசனாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து மத தலைவராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த நாளுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டடல் அப்படிங்கிறது இந்த மதில் சுவர், நகரத்துக்குள்ள மதில் சுவர் இல்லாத ஒரு பகுதி எதுன்னு ஒரு தடவை கேட்குறாங்க எக்ஸாம்ல. என்னன்னாக்கா சங்குதாரோ, சங்குதாரோ அப்படிங்கிற இடம், சங்குதாரோ அப்படிங்கிற நகரத்தில் என்ன கிடையாது, சிட்டடல் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ இதுதான் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இது பாருங்க, இது ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து ட்ரைனேஜ். ஓகே, இந்த பகுதி தான் ட்ரைனேஜ். இங்கே ஆள் நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இது மேலே வந்து பார்த்தோன்னாக்கா மேன் ஹோல்ஸ், மேலே வந்து ஸ்லாம்பை போட்டு சுக்கூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட சுண்ணாம்பு பாறை ஸ்லாப்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா மேன் ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த சிந்து நாகரிகத்தில் பல நகரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, பல நகரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிச்சதுல எந்தெந்த நகரத்தை யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன்னா எக்ஸாம்ல வந்து கேள்வி வரணும் இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி, ஹரப்பா சர் ஜான் மார்ஷல், தயாராம் சானி, இது வந்து தயாராம் சானி. ஓகே, தயாராம் சானி, லோத்தல் டாக்டர் எஸ்ஆர் ராவ். ஓகே, எஸ்ஆர் ராவ், காலிபங்கன் டாக்டர் பிபி லாவ், பிகே தப்பார், ரங்பூர் எம்எஸ் வார்ஸ் அண்ட் எஸ்ஆர் ராவ். அதே போல் வந்து சுக்கோட்டடா ஜோஷி, தொலவீரா ஜோஷி அண்ட் ரூப்பர் அப்படிங்கிறது வைடி சர்மா. ஓகே, ஸோ அதே தான் இங்கே இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க, பின்னால் நம்ம ஸ்லைட்ஸில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா என்ன கேட்குறாங்கன்னா எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒவ்வொரு நகரமும் எந்த ஆண்டு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1921 ஹரப்பா அப்படிங்கிறத தயாராம் சானி அப்படிங்கிறவர் அந்த இடத்த ஆர்கியாலஜி, அது அகழ்வாய்வு செய்து பார்த்துருக்கார், கண்டுபிடிச்சு அகழ்வாய்வு செஞ்சிருக்கார். மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஆர்டி பானர்ஜி. ஓகே, ஸோ அதே போல் வந்து சுக்தஜன்தோர் அப்படிங்கிற இடம் 1927 ஆரல் ஸ்டைன். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாம் பார்க்குறோம். கடைசியாக உங்களுக்கு 1973 பனவாலி ஆர்எஸ் பிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஸோ போத். ஸோ இந்த ரங்பூர், காலிபங்கன்,
ரோப்பர், ஓகே, லோத்தல், சுக்கோட்டோட இதில் இருக்க இதெல்லாம் மிக முக்கியமானது. இது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ வந்து தகவல்கள் இது. இந்த தகவல்களுக்கு வந்து ஒன்றும் விளக்கம் இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்தது பொருளாதார வாழ்க்கை, அதாவது வந்து எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தி இண்டஸ் பீப்புள். ஓகே, ஸோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் த இண்டஸ் பீப்புள். ஸோ இந்த சிந்து நாகரிக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து அப்சல்யூட்லி என்ன செஞ்சுருப்பாங்க? முதல்ல வேளாண்மை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில்கள், இண்டஸ்ட்ரி, கிராஃப்ட்மேன்ஷிப் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஃபாரஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. சரி, அந்த தொழில்களில் முதல்ல வந்து விவசாயத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு, பார்லி, சீசம், மஸ்டர்ட், காட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் என்னென்ன விலங்குகளை எல்லாம் வந்து வளர்ப்பு விலங்குகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா செம்மறி ஆடு, ஆடு, எருமை மாடு இதெல்லாம் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பொருளாதார வாழ்க்கையினுடைய விவசாயத்தில் மிக முக்கியமாக பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன கைவினை தொழில்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா கோல்டு ஸ்மித், பிரிக் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், பானைகள் செய்யக்கூடியவர்கள், அடுத்தது வந்து கற்களை கட் பண்ணக்கூடியவர்கள் இல்லையா? ஸோ ஸ்டோன் கட்டர்ஸ், வீவர்ஸ், வந்து போட் மேக்கர்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க நதியில் மட்டும் போகாமல் வேறு இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க இல்லையா? நதியில் மட்டும் இல்லாமல் கடல் மூலமாக கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் டெரகோட்டா மேனுஃபேக்சரர்னா குழந்தைகள் விளையாடுவதற்கான பொம்மைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி, அதாவது வந்து மனிதனை போல ஒரு சின்ன பொம்மை செஞ்சானா அதுக்கு பேர் வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த மாதிரி அதையும் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து சிந்து நாகரிகத்தில் இருந்து அடுத்தது ஆர்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன முக்கியமானது அப்படின்னாக்கா இந்த மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவில் சால்கோலித்திக் அப்படிங்கிற அதே காலகட்டத்தில் தான் இந்த சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாயிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒன்று இது நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் இல்லையா? இன்னும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா மெட்டலர்ஜி, தி ஆர்ட் ஆஃப் மிக்சிங் ஆஃப் மெட்டல், இரண்டு உலோகங்களை ஒரு குறிப்பிட்ட கலவையில் கலந்து ஒரு வலிமையான உலோகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வெண்கலம் மற்றும் செம்புகளாலான பாத்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தங்கம், வெள்ளி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் வந்து நிறைய இங்கே நம்ம கண்டெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன ஆபரணங்கள் அப்படின்னாக்கா ஸோ பொதுவாக வந்து பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அதிகமாக கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா மெட்டலர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க எந்தெந்த பகுதிகளுக்குள்ளலாம் வந்து தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ இவங்களோட டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்னென்ன இருந்துச்சு? ஓகே, தொழில்நுட்பம் என்னென்ன இருந்துச்சுனாக்கா முதல் இது த ஆர்ட் ஆஃப் வீவிங். பருத்தியிலிருந்து பருத்தியை பிரித்தெடுத்து பருத்தியை மட்டும் தனியாக அந்த விதையை எடுத்துட்டு பருத்தியை பிரித்து அதை நூலாக நூற்று துணியாக செய்யக்கூடிய தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா மெட்டலர்ஜி இல்லையா? மெட்டலர்ஜி சொல்லிட்டேன், முதலே சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா போட் மேக்கிங், படகு செய்தார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா பானைகள். இந்த பானைகளில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா ஜாமெட்ரிக்கல் டிசைன்னா அதில் வந்து பார்த்தோன்னாக்கா இது மாதிரி வந்து முக்கோணம், சதுரம், ஓகே, செவ்வகம், வட்டம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான உருவங்களை, ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸை, வரைவு உருவங்களை அதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பானைகள் செய்யக்கூடிய தொழில். ஓகே, ஸோ இது அது இல்லாமல் அடுத்து பார்த்தோம்னா பியர்ட் மேக்கிங்ஸ், மணிகள் செய்தல். அது வந்து பார்த்தோம்னாக்கா வந்து நல்ல செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மணிகள் செய்யக்கூடியது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் அடுத்தது ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வெயிட் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு செய்யறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடலில் வேற போகிறாங்க, அதை பற்றி பின்னால் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வெளிநாட்டுடன் வர்த்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளிநாடு, எந்தெந்த வெளிநாடுகளுக்கு கூட அவங்க வந்து வர்த்தகம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாடுகள் இருக்குது. அதில் குறிப்பாக மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான்,
அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த நம்ம இங்கேருந்து, அதாவது மெசபடோமியாவிலேருந்து லோத்தல் பகுதி, ஓகே, லோத்தல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லோத்தல், குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இங்கேருந்து மெசபடோமியாவுக்கு போயிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், இங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. மெசபடோமியாவிலிருந்து எங்கே வந்திருக்காங்க? நம்ம இந்தியாவுக்கு லோத்தல் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் லோத்தல்ல இருந்து மெசபடோமியாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அங்கேருந்து இங்கே வந்து வர்த்தகம் செய்வதற்கான ஆதாரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே போல் இங்கேருந்து அங்கே போய் வியாபாரம் செய்வதற்கான ஆதாரத்தை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெசபடோமியருடைய சீல்ஸ், உருளை வடிவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீல்ஸ், அதாவது வந்து சிலிண்டர் இருக்கு இல்லையா, உருண்டை வடிவ சீல்ஸ் இலச்சினைகள் எங்கே கிடைச்சிருக்குது? மெசபடோமியர்கள் எங்கே கிடைச்சதுனாக்கா லோத்தல் அப்படிங்கிற இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல இந்த சிந்து நாகரிகத்தில் இருக்கக்கூடிய இலச்சினைகள் எங்கே கிடைச்சிருக்குது? மெசபடோமியாவில் கிடைச்சிருக்கு. சரியா? நாம் இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் பயன்படுத்திய லட்சணைகள், சீல்ஸ் சொல்றோம் இல்லையா, அது எங்க கிடைச்சிருக்கு? மெசபடோமியாவில் கிடைச்சிருக்கு. அதே போல மெசபடோமியர்கள் பயன்படுத்திய சீல்ஸ் எங்க கிடைச்சிருக்கு? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நம்மளும் வர்த்தகம் பண்ணியிருக்கோம், அவங்களும் இங்கே வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுமேரியா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய நூல்களில் என்ன பேர் சொல்கிறாங்கனாக்கா மெலுகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேர் சொல்கிறாங்க? மெலுகா. மெலுகானா என்னது? மொஹஞ்சதாரோ. மெலுகா அப்படிங்கிற நகரம் எது கூட தொடர்புடையது? எந்த பேர் வந்து மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெசபடோமியாவிலேருந்து மெலுகாவுக்கு போற வழியில ரெண்டு இடத்த பத்தி சொல்றாங்க. என்னென்னது? தில்மூன், இன்னொன்னு மகான் அப்படிங்கிற ரெண்டு இடத்த பத்தி சொல்றாங்க. தில்மூன் அப்படிங்கிறத இப்போ எது கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பக்ரைன் அப்படிங்கிறதும், மகான் அப்படிங்கிறத மக்ரான் கோஸ்ட் கூடயும் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியை வைத்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கூடலாம் நம்ம ஓவர்சீஸ் ட்ரேடு வச்சிருக்கோம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஏற்கனவே சொன்ன போட் மேக்கிங் டெக்னாலஜி, படகுகளை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வர்த்தகம் செய்வதற்கு அப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு துறைமுகம் இருந்திருக்கா? அதற்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கான்னாக்கா இருக்குது. எங்க? லோத்தல், குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கப்பல் நிறுத்தக்கூடிய தளம், டாக் யார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கப்பல் நிறுத்து தளம் எங்க கிடைச்சிருக்கு? எங்க இருக்குது அப்படின்னாக்கா லோத்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரியா? சபர்மதி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த சபர்மதி நதியினுடைய பார்த்தோம்னாக்கா அதுல ஒரு இடத்துல இந்த டாக் யார்ட், இந்த கப்பல் நிறுத்தக்கூடிய தளம் இருக்குது. இன்னைக்கும் அது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லோத்தல் வந்து சிந்து நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான துறைமுகமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இது மட்டும்தான் இருந்துச்சா? வேற எதுவும் வந்து ட்ரேட் வேற எதுவும் இல்லையா அப்படின்னாக்கா, பின்னால வந்து எந்தெந்த பகுதியிலிருந்து எந்தெந்த பொருட்களை சிந்து நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வெளிநாட்டுகளுடைய வர்த்தகம் சொன்னாலே என்னென்ன பொருட்கள் இருக்கும்? விவசாயம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா காட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காட்டனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த காட்டன் இப்போ இதை பார்த்துட்டு அப்படி பார்ப்போம். ஓகே, ஸோ சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா மகான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தில்மூன் அப்படிங்கிற இடம் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும் சுமேர். ஓகே, ஸோ மெலுகா அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரி, ஸோ மெலுகா, ஸோ இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இவங்க போய் இந்த பகுதியில் இங்கே போய் இங்கே வியாபாரம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே.